வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கும் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைப்பு. நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்கின்றது. ஜெனீவாவில் கிடைக்கும் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நாட்டுக்கு எதிரான அழுத்தங்கள் மாறாது, அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். முல்லைத்தீவில் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறவிருந்த புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த தேர்தலை ஆட்சேபித்து வாக்காளர்கள் சிலர் தாக்கல் செய்திருந்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலக்கண்ணி வடி அகற்றும் பணிகளும் மீள்குடியேற்ற பணிகளும் பூர்த்தியடையவில்லை என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த நடவடிக்கைகள் நிறைவு பெறும் வரை தேர்தலை ஒத்திவைக்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பட்டு ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் பிரதிவாதிகள் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி ஆகியோர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது. இந்த பணி பகிஷ்கரிப்பு நாடளாவிய ரீதியில் உள்ள சுமார் 560 வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படுவதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் பிரதம செயலாளர் சமன் ஜெயசேகர கூறியுள்ளார். இன்று முற்பகலில் இருந்து கொழும்பு மத்திய இரத்த வங்கி மற்றும் பேராதனை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வைத்தியசாலை ஆகியவற்றில் பணியாற்றும் தமது அங்கத்தவர்களும் பணி பகிஷ்கரிப்பில் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை என தெரிவித்து நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தனர். இலங்கை மின்சார சபையின் மின் பொறியியலாளர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். தமது சம்பள விகிதாசார முரண்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்படாததை கண்டித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மின் பொறியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அஜித் வித்தானகை தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பாக மின்சார சபை நிர்வாகத்திடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த பிரச்சினை உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்ததாகவும் இலங்கை மின் பொறியியலாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பணிப்பாளர் சபையின் அனுமதி மற்றும் அமைச்சரின் சிபார்சுகளுடன் அது தொடர்பான அறிக்கை திரைசேரியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுமார் 700 மின் பொறியியலாளர்கள் இன்று நண்பகல் 12 மணி தொடக்கம் தமது கடமை நேரத்துக்குள் மாத்திரம் சேவையாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் பிரேரணையை இந்தியா ஆதரிக்கக்கூடாது என மதசார்பு அமைப்பான RSS வலியுறுத்தியுள்ளது. அந்த அமைப்பின் உத்தியோகபூர்வ பத்திரிகையில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா முன்வைத்துள்ள பிரேரணையை இந்தியா எதிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள RSS அமைப்பு, இதில் இந்தியா தயக்கம் காட்டினாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அது இந்தியாவை சிக்கலான நிலைக்கு தள்ளிவிடும் என குறிப்பிட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் தங்களுக்கு தொடர்பில்லாத பிரச்சினைகளில் அனாவசிய தலையீடுகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உரிமை இல்லை என RSS அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழு கற்காத பாடங்கள் என்ற தொனிப்பொருளில் தேசிய புத்திஜீவிகள் குழு ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கு மாத்தறையில் நேற்று நடைபெற்றது. 22ஆம் தேதி என்ன நடக்கப் போகின்றது? இந்த நடவடிக்கையின் போது அமெரிக்கா வெற்றியீட்டினாலும் நாம் வெற்றியீட்டினாலும் அமெரிக்காவின் திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அவர்கள் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு ஏற்படும் அவமரியாதை காரணமாக தன்னிச்சையாக தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். தற்போது ஈரானில் முன்னெடுக்கப்படும் திட்டம் எவரையும் கேட்காது முன்னெடுக்கப்பட்டது. அமெரிக்கா தன்னிச்சையாக அந்த முடிவினை எடுத்திருந்தது. அமெரிக்கா எங்கள் நாட்டிற்கு எதிராக மாறுபட்ட திட்டம் ஒன்றை முன்வைக்க வாய்ப்புள்ளது. நாம் வாக்கெடுப்பில் வெற்றியீட்டினாலும் அதுவே நடக்கும். நாம் தோல்வி பெற்றால் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் நவநீதம் பிள்ளையை பயன்படுத்தி எமது நாட்டின் உள்ளக பிரச்சனைகளுக்குள் தலையீடு செய்வார்கள். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் நாம் வெற்றியீட்டினாலும் தோல்வியடைந்தாலும் எமக்கு எதிராக உள்ள அழுத்தங்களில் மாற்றம் ஏற்படாது.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை மீதான பிரேரணையை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டத்தரணிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பினால் நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய அரசு இலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் இடையிலான உறவில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார். தொம்பை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மொரட்டுவ கொரளவெல்ல பகுதியில் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார். கொரளவெல்ல பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நபரின் சடலம் நேற்று மாலை கொரளவெல்ல பகுதியிலுள்ள வீதி ஒன்றுக்கு அருகே இருந்து மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் மீது 2 தினங்களுக்கு முன்னர் இனம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தியதாக தகவல் கிடைத்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று முற்பகல் நடைபெற்றுள்ளது. 45 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடவடிக்கைகளை நிறுத்துவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. இலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் இடையிலான உறவில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார். தொம்பே பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொம்பே தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட ஹர்ஷன ராஜகருணாவை வரவேற்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. දැන් ජනතාව අතර ලොකු උද්‍යෝගයක් තියෙනවා පොඩි වෙනසක් ඇති කරන්න අවශ්‍යයි කියන. මොකද අපි කවුරුත් දන්නවා දැන් මේ රජේ මේ ආණ්ඩුව අතගහන සෑම දෙයක්ම වැරදෙනවා. சிறிய மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என தற்போது மக்களிடையே பாரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் கைவைக்கும் அனைத்தும் தவறாகின்றமை அனைவருக்கும் தெரியும். கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, வாழ்க்கை செலவு, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு பாதகமான நிலைமை தோன்றியுள்ளது. சர்வதேச ரீதியில் எம்முடன் சிறந்த உறவுகளை பேணும் நாடுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐரோப்பா, அமெரிக்கா, தெற்காசியா, கிழக்காசியா என எந்த நாடுகளிலும் இருக்கட்டும், அந்த நாடுகளுடன் இருந்த சுமூக உறவில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளது. මේ ආසියාවේ දකුණු ආසියාවේ නැගෙනහිර ආසියාවේ රටවල් වෙන්න පුළුවන්. නමුත් අපිත් එක්ක තිබ්බ ඒ සුවදශීලී ඒ ජාත්‍යන්තර සම්බන්ධතා මේ වෙනකොට නැති වෙගෙන ගිහිල්ලා තියෙනවා. ஜனாதிபதி தங்கக்கிண்ண கரப்பந்தாட்ட போட்டிகளின் மகளிர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை கொஸ்வாடிய விஜய் விளையாட்டுக் கழகம் வெற்றிக் கொண்டது. ஆடவர் பிரிவு சாம்பியன் கிண்ணத்தை கம்பஹா சியனா இளைஞர் விளையாட்டுக் கழகம் கைப்பற்றியுள்ளது. இறுதிப் போட்டிகள் நிட்டம்போ பொது விளையாட்டரங்கில் நடைபெற்றன. மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் கொஸ்படியா விஜய் விளையாட்டுக் கழகமும் ரதவான கோல்டன்பர்ட் விளையாட்டுக் கழகமும் போட்டியிட்டன. போட்டியினை 3-0 என்ற கணக்கில் விஜய் விளையாட்டுக் கழகம் வெற்றி கொண்டது. விஜய் விளையாட்டுக் கழகம் சாம்பியன் பட்டத்தினை பெறும் 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை ஆடவர் பிரிவு சாம்பியனாக கம்பகா சியனா இளைஞர் விளையாட்டுக் கழகம் தெரிவானது. போட்டியில் 3-0 என்ற கணக்கில் தெபாகமா ரந்தோர் விளையாட்டுக் கழகம் தோல்வியடைந்தது. முதல் 2 சுற்றுகளையும் 25-16 என்ற புள்ளிகள் கணக்கிலும், இறுதி சுற்றை 25-12 என்ற புள்ளிகள் கணக்கிலும் வெற்றி கொண்ட கம்பகா சியனா இளைஞர் விளையாட்டுக் கழகம் கிண்ணத்தை கைப்பற்றியது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மனத்தியாளர் செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.